18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளையே, இப்போ நீ ஒரு விஷயத்தை பற்றி மனசில் தினமும் யோசிச்சுக்கிட்டு இருக்க. அது நல்லபடியாக நடக்குமோ நடக்காதோன்ற யோசனையும் சிந்தனையும் குழப்பமும் உன்னை ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ என்ன, அது நடக்குமா நடக்காதா, உன் வாழ்க்கை மாறுமா மாறாதான்னு தானே யோசிக்கிற. நான் கருப்பன் உனக்காக உன்னை தேடி வந்து ஒரு விஷயம் சொல்கிறேன்னா அது எவ்வளவு பெரியதுன்னு யோசிச்சுக்கோ. இப்போது உன் வாழ்க்கையில் நடக்க போகிற விஷயங்களை எல்லாம் உள்ளது உள்ளபடியே சொல்கிறேன், கவனமாக கேட்டுக்கோ. இப்போது உன் வாழ்க்கையில் சில கஷ்டம் இருக்கு, சில பிரச்சனைகள் இருக்கு, சில சிக்கல்களும் இருக்கு. ஆனால் நம்பிக்கையோட உன்னுடைய வேலைகளை செய். நல்ல வசந்த காலம் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கு. நீ விரும்பிய எல்லா செல்வ வளங்களையும் உனக்காக நான் அள்ளித்தரப்போறேன். கூடிய சீக்கிரமே நீ ஜெயிப்பதற்கான வழியையும் நான் உனக்கு காட்டுவேன் என் செல்லமே. எப்பவுமே எதுலையுமே பொறுமையாயிரு. உன்கிட்ட எல்லா நல்ல குணத்தையும் நான் கொடுத்து வச்சிருக்கேன். அதனால்தான் இப்போது கர்ம பலன்களையெல்லாம் அழிச்சு முடிச்சிட்டு நடக்க வேண்டிய விஷயத்தை நல்லபடியாக நடத்தி தர ஓடி வந்தேன். இது நாள் வரைக்கும் பல விஷயங்கள் உனக்கு நடக்காம தாமதமாயிருக்கு. ஆனாலும் கூட நல்லது நடக்கும் நல்லது நடக்கும்னு நம்பிக்கையோட நீ காத்துக்கிட்டு இருக்க. இந்த நம்பிக்கையை மட்டும் கைவிட்டு விடாதே என் செல்லமே. யார் கைவிட்டாலும் இந்த கருப்பசாமி நான் உன்னை கைவிட்டு போக மாட்டேன். நீ ஆசைப்பட்டு என்கிட்ட கேட்ட விஷயங்களை உனக்காக நடத்தி கொடுத்து உன் மனம் விரும்பிய விஷயங்களையும் உன் வாழ்வில் கொண்டு வந்து சேர்க்கத்தான் போறேன். உன் தீராத பிரச்சனைகள் எல்லாம் இப்போது தீர்ந்து போய்விடும் என் தங்கமே. ஓயாத உன் மனசுக்கு கொஞ்சம் ஓய்வு கொடு. அதே போல நீயும் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கோ. உன் கூட இருக்கிறவங்களோட இந்த நாளை நீ மகிழ்ச்சியாக கொண்டாடு. முடிஞ்சா கொஞ்சம் அமைதியாக அவ்வப்போது அமர்ந்து கருப்பா கருப்பான்னு என் நாமத்தை சொல்லிக்கிட்டே இரு. இனி வரப்போகும் நாட்களை எல்லாம் நீ வெற்றிகரமாக எதிர்கொள்வதற்கு தேவையான விஷயங்களை நான் நடத்தி தர்றேன். இனிமே உன் முகம் மட்டுமல்ல, உன்னுடைய அகமும் கூட மகிழ போகுது. உன் வாழ்வில் இருக்கும் எல்லா துன்பங்களையும் சரி செஞ்சு நீ இழந்ததையெல்லாம் மீண்டும் பெறுவதற்கு உனக்கு ஒரு வாய்ப்பு தரப்போறேன். இனி வரும் காலத்தில் நல்ல விஷயங்கள் நிச்சயமாக நடக்கும். நீ கவலை கொள்ளாதே என் செல்லமே. உன் வாழ்க்கையில அடுத்த கட்டம் ஆரம்பமாயிடுச்சு. இது நாள் வரைக்கும் நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் மாறி இனி உனக்கு நல்லதும் உன் இஷ்டப்பட்ட விஷயங்களும் நடக்க போகுது. இனிமேல் தான் உன் வாழ்க்கையின் மகிழ்ச்சியான வாழ்க்கையை பார்க்க போற. அப்படி இருக்கும்போது இப்போது நீ கலங்க கூடாது தானே. இத்தனை நாளாக நீ அனுபவித்த கஷ்டங்களும் நஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் மாறி போய் இனி உன் வாழ்க்கையின் அடுத்த கட்டமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீ பார்ப்பதற்கான நேர்க்க வந்துருச்சு. இனிமேலும் நீ தைரியமாக கவலை இல்லாமல் சந்தோஷமாக இருக்கணுன்ற எண்ணத்தை உனக்குள்ள வளர்த்துக்கொள் என் செல்லமே. ஒருவர் மீது அன்பு கொண்டு அவங்களை முழுமையா நேசிப்பது என்பது அழகான காரியம். ஆனா உன்னை ஒருத்தர் அதே போல உண்மையா உரிமையா நேசிக்கிறாங்கன்றது அதை விட மிகவும் அழகானது தானே. எப்போதுமே எல்லாருக்கும் பிடிச்சது போல நடந்துக்கணும்னு நீ யோசிக்காத. நீ நீயாகவே இருந்து நீ செய்ய வேண்டிய காரியங்களை சரியாக சிறப்பாக செஞ்சினா எல்லாருக்குமே தானாகவே உன்னை பிடிச்சு போகும். நீ என்கிட்ட நடக்கணும்னு வச்ச வேண்டுதல்களையும் கிடைக்கணும்னு வச்ச ஆசைகளையும் பிரார்த்தனைகளையும் இனி ஒவ்வொன்றாக நடத்தி காட்ட போறேன். உன் வாழ்க்கையில நீ பட்ட துன்பங்களும் கஷ்டகாலமும் எல்லாமே முடிஞ்சு போச்சு. இனி நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்குமே ஒரு அர்த்தம் உண்டு. உன் வாழ்க்கையவே நீ வெற்றிகரமாக வாழ போற. இதுவரைக்கும் நீ யோசிக்காம எடுத்த முடிவுகளால் பல துன்பங்களை சந்திச்சிட்ட. இப்போது அதை சரி செய்வதற்கு உன் அப்பா கருப்பசாமி நான் வந்து விட்டேன் தானே. நீ இத்தனை நாட்கள் வாழ்ந்த கஷ்டமான நாட்களில் எல்லாம் நிறைய அனுபவ பாடங்களை கற்றுக்கிட்ட. அந்த அனுபவ பாடம் என்பது இனிமேல் தவறு நடக்காமல் உன்னை காப்பாற்றும். உன் வாழ்வில் இனி நீ அடுத்த கட்டத்தை நோக்கி போக போற. இதுக்கு மேல கஷ்டப்பட எதுவுமே இல்லை என்ற நிலைமையில்தான் நீ இருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும். என் பிள்ளையான உன்னை இப்படியே விட்டுவிடுவேனா இந்த அப்பா? நிச்சயமாக கிடையாது. கவலையை விட்டுட்டு தைரியமாயிரு. உன்னை பாதுகாப்பதற்காகவும் உனக்கான நல்லதை செய்வதற்காகவும் நான் வந்துவிட்டேன் என் செல்லமே. கடந்து போனதை பற்றியும் நடந்து முடிஞ்சதை பற்றியும் கவலைப்படாத. இனிமே நீ கவலையே கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக தான்
அது எல்லாவற்றையும் உன்னை கடந்து போகும்படி நான் செஞ்சுட்டேன். உனக்கு கஷ்டங்களை தர்றேன்னு தானே நீ நினச்சிக்கிட்டு இருந்த. ஆனால் இத்தனை நாள் நீ கஷ்டப்பட்டது எல்லாவற்றையும் காரண காரியத்தோடு தான் நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். நான் திட்டம் போட்டபடியே இனி உன் வாழ்க்கையானது வெற்றி பயணம் செய்ய போகுது. என்னை நம்பி வந்த உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன், ஏமாத்தவும் மாட்டேன் என் செல்லமே. உன் கண்களை மூடி மனதார கருப்பான்னு என்ன நினச்சிக்கோ. உன் கஷ்டங்கள் எல்லாத்துக்குமே நான் நிச்சயமாக விடை கொடுப்பேன். யாரோ ஒருத்தர் உன்னை நிராகரிப்பு செஞ்சாங்க, யாரோ ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க, யாரோ உன்னை கேலி பண்ணி விமர்சனம் செஞ்சிட்டாங்க, யாரோ உனக்கு துரோகம் செஞ்சிட்டாங்கன்னு நீ வருத்தப்படுற. அந்த யாரோ ஒருவர் செய்த ஏதோ ஒரு விஷயம்தான் இப்போது உன் வெற்றிக்கே முதல் அடிப்படை காரணமாக இருக்க போகுது. ஆமியன் செல்லவே, ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், கெட்டது நடக்காம நல்லது அவ்வளவு சுலபமாக நடந்துராதுன்னு. இத்தனை நாட்களாக கெட்டதும் கஷ்டமும் நடந்த உன் வாழ்க்கையில இப்போது எல்லா நல்ல விஷயங்களும் நடப்பதற்கான நேரம் வந்துருச்சு. நீ செஞ்ச நல்ல விஷயங்களையும் நல்ல செயல்களையும் நன்மைகளையும் உதவிகளையும் யார் மறந்தாலும் நான் மறக்கப் போவது இல்லை என் பிள்ளையே. நீ தொடர்ந்து நல்ல செயல்களை செஞ்சுக்கிட்டு எப்போதுமே என் பிள்ளையாக இருக்க பாரு. இந்த பிறவியில் நீ என்னென்ன செய்யணும்னு உன் கடமைகளை சரியா ஞாபகம் வச்சுக்கிட்டு செஞ்சினா இனி நடப்பது எல்லாமே உனக்கு நன்மையாகத்தான் இருக்கும். உன் வாழ்க்கையில ஒரு விஷயம் நடக்கணும், ஆனா அது நடக்கிறதுக்கு பல பிரச்சனைகள் பல விஷயங்கள் தடைகளா இருக்கு. இதுதானே உன் வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சிக்கல். அந்த சிக்கலை தீர்த்து வச்சு நீ நடக்கணும் கிடைக்கணும்னு ஆசைப்பட்ட விஷயத்த உனக்கு அப்படியே நடத்தி கொடுக்க போறேன். அடுத்தவர் 1000 தவறு செய்யலாம், 1000 தப்பான வழியில வாழ்க்கையை வாழலாம். ஆனால் நீ எப்போதும் உனக்கான சிறந்த வழியை நேர்மையாக இருக்கும் வகையில் பார்த்துக்கோ. நீ தேர்ந்தெடுத்து செய்யும் எல்லா விஷயங்களிலும் உனக்கான வெற்றியையே பொக்கிஷமாக நான் கொண்டு வந்து கொடுப்பேன். அப்பா, நான் தோத்து போயிட்டேன், என் வாழ்க்கையில நான் நினைச்சது நடக்கவே இல்லைன்றதானே நீ புலம்பிக்கிட்டு இருக்க. உன்னிடமிருந்து தோற்க வேண்டியது ஆணவமும் பொறாமையும் தேவையில்லாத கர்மாக்களும் தான். அது நிச்சயமாக உன்னை விட்டு விலகி போகும். உன் வாழ்க்கையில நீ ஜெயிக்கிறதுக்கு உண்டான மனோசக்தியை நான் தர்றேன். இத்தனை நாள் நீ கஷ்டப்பட்டியே, அது எல்லாமே சரியாயி இப்போது நீ ஜெயிக்க போற. உன்னுடைய எல்லா பயிற்சிகளும் அனுபவங்களும் வீணாக போகுதே நினைச்சு வருந்தாத. நான் எனது எனக்கானதுன்ற எண்ணத்தை தூக்கி போட்டுட்டு இனிமே பொதுநல சிந்தனையோட எல்லாரும் நல்லா இருக்கணுன்ற பிரார்த்தனையவை. உன் பிரார்த்தனைகள் எல்லாருக்காகவும் இருக்கும்போது எல்லாருக்கும் சேர்த்து செய்யறனோ இல்லையோ, முதல்ல உன் பிரார்த்தனைகளையும் உன் விருப்பங்களையும் நான் நிறைவேற்றுவேன். நிச்சயமா உன் வாழ்க்கையில நல்லதுதான் நடக்கும் என் செல்லமே. உண்மையான அன்பிற்கும் உண்மையான பக்திக்கும் இங்கு பலம் நிறைய உண்டு. உன்னுடைய இறை பக்தியின் காரணமாக நீ என்னை நம்பிக்கை வச்சு காத்திருந்ததின் காரணமாகவே இனி எல்லா செயல்கள்லையும் நான் உனக்கு வெற்றியை கொடுக்க போறேன். சில காலமாகவே உன் மனசுக்குள்ள இருந்த மன போராட்டத்திற்கும் குழப்பத்திற்கும் விடை தரப்போகிறேன். எது வேண்டும் என என்னை நோக்கி நீ வந்து நின்று வேண்டினாயோ அதை அப்படியே உனக்கு தர தயாராகிவிட்டேன். நான் கொடுப்பதையெல்லாம் மனநிறைவோட பெற்றுக்கொள் என் செல்லமே. அடிமேல அடியெடுத்து கவனமா வச்சும் கூட பல விஷயங்கள் உன் வாழ்க்கையில தப்பா நடந்து போயிருது. என்னதான் கவனமா இருந்தாலும் அடுத்தவங்க ஏமாத்திடுறாங்களே நினைச்சு கவலைப்படாத. கூடிய சீக்கிரமே அனைத்தையும் சரி செஞ்சு உன் மனசுல நீ நினைச்ச விஷயத்தையும் வெற்றிகரமாக நான் நடத்தி முடிப்பேன்.